ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. என்னை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏற்கனவே அடைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இந்த தொழில் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது ஒவ்வொரு சில மனிதர்கள் ஒவ்வொரு நெருக்கங்களில் எனக்கு உறவாகி, அவங்களோட நண்பர்களாகி, அவர்களோட சண்டையை போட்டு நட்பை வச்சு இந்த தொழிலை நான் ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய தொழில்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண காட்டன் பெட்லேருந்து இலவ மஞ்சி பெட்டு, ரெக்ரான் பெட்டு, ஸ்ப்ரிங்கு பெட்டு, ஃபோம் பெட்டு, எல்லா வகையான பெட்டு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல அனுபவம் இருக்குது. புதுசாக இலவ மஞ்சி வித்து ஃபோம் பெட்டு கூட நானே டிசைன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா டைப்பு ஸ்ப்ரிங்கு பெட்டும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கடையில் சேல்ஸுக்கு போயிருந்தேன். அவங்க பெரிய எக்ஸிபிஷன் பண்ணுவாங்க. அந்த எக்ஸிபிஷனில் போகும்போது எனக்கு சோபான்னு தெரியுமே தவிர, சோபா உள்ளே என்ன இருக்குங்கிறதுலாம் தெரியாது. அப்போ அதில் சேல்ஸில் கஸ்டமர் கேர் என் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக பேசுவேன்ட்டு. ஸோ சில கஸ்டமர்ஸ் பல நாள் சேர்த்து வச்சு கடன் வாங்கி ஒரு நல்ல சோபா செட்டை 20,000, 25,000, 30,000 அவங்க தகுதி தக்கன வாங்கிக்கிட்டு டெலிவரி எடுத்துகிட்டு போவாங்க. இது சின்ன பொருள் கிடையாது, கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது சோபா பெரிய பொருள். அப்போ இதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஏற்றி இறக்கி அவங்க வீட்டில் சப்மிட் பண்ணோம்னா பல பிரச்சனைகள். சில வீட்டில் உள்ளே போகாது, டோர் சின்னதாக இருக்கும். சில வீட்டில் வழி இருக்காது, பிரச்சனையாக இருக்கும். ரிட்டர்ன் கொண்டு வந்த ஒரு சார்ஜி, எடுத்துகிட்டு போனால் ஒரு சார்ஜி. அப்புறம் அது சின்ன வீட்டில் இடக்கமாக இருக்கும், இழுத்தி அணைச்சி போய் டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஈஸியாக டெலிவரி பாய்ங்க என்ன சொல்லிவிடுவாங்க, கடையில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் போயிடுவாங்க. இது கம்பெனியை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா, ஓனர் ஒருத்தங்க இருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா டிவிஷனாக இருக்கும். கார்பென்ட்ரிங் ஒருத்தங்க பார்ப்பாங்க, லைனிங் ஒருத்தங்க பார்ப்பாங்க, ஸோ டெலிவரி ஒருத்தங்க பார்ப்பாங்க, செக்ஷுவரியாக இருக்கும். இப்போ இந்த டெலிவரி போனதுக்கு பிறகு இந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணலன்னா அவங்க இருக்கிற வேலையை தான் பார்க்க முடியுமே தவிர, இவங்களை பார்க்க நேரமும் இருக்காது. சப்போஸ் அப்படி நேரத்தை ஒதுக்கி வந்தாலும் கஸ்டமர் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஒரே பிரச்சனை, சண்டையாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே பெட்டு தொழில் கொஞ்சம் கற்று வச்சுருந்தேன்னு வச்சுங்கய்யா. சரி, நீ டேவிட் போய் பார்த்துட்டு வாயே அப்படின்னாங்க. ஸோ போய் பார்க்க போனோம்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும். பிளாக் ரெக்ஸினாக இருக்கும். இதில் உரசி அந்த ரெக்ஸின் லேசாக கிழிஞ்சிருக்கும். அவங்க வீட்லேயே ஷூ பாலிஷ் வாங்கி பிளாக் கலர் இருந்தால் தடவி விட்டுட்டு வந்துடுவேன். அப்புறம் ஏதாவது கட்டை உடஞ்சிருக்கும், கீழே கிளாத்து கிழிஞ்சிருக்கும். இதெல்லாம் சர்வீஸ் பண்ணிவிட்டா ஓனர் எனக்கு ஒரு காசு தருவார். நான் ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங்லேயும் இருந்தேன். அப்போது கற்றது கையளவு, கல்லாதது கடலளவுன்னு சொல்லுவாங்களா, கற்றுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த சோபா ஏன் நம்ம கற்றுக்கிடக்கூடாதுன்னா, இதில் கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தி. எனக்கு மார்க்கெட்டிங்கில் போகும்போது நான் டார்கெட் கொடுத்தாலும் கமிஷன் கொடுக்கும்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? நம்ம படிப்பறிவு இல்லாதவங்க வசதி இல்லாத இடத்துல வந்தபோது இவ்வளோ கமிஷன் வரும்போது அந்த கம்பெனிகளில் பொறாமைகள் ஏற்பட ஆரம்பிச்சுது. ஆனால் எனக்கு பிள்ளைங்க படிப்பு செலவு, குடும்ப செலவு, சென்னையில் எவ்வளோ தேவை இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ ஃபார் டைமில் இந்த ஜாப்பை போய் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கம்பெனி ஆர்டர் ஃபுல்லாக அனுப்புகிறோம். அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த சர்வீஸுக்கு போக ஆரம்பித்தேன். இதில் இப்போ ஒரு 10-12 வருஷம் சர்வீஸ் ஆகிட்டுங்க. இப்போவும் இந்த சோபாவையே முழுமையாக பிரித்து செய்கிற அளவுக்கு பழக்கமாகிடுச்சு. அது குறித்த வீடியோக்கள் நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். இந்த சேனல் ஆரம்பித்ததே ஒரு பெரிய கதை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மார்க்கெட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் நீங்கள் செய்கிற சோபா சின்ன சின்ன சர்வீஸை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா செல்லு தாங்காது, இது ஒரு யூடியூப்பில் போடுங்கன்னா, அவர் எப்போவுமே எனக்கு யூடியூப் ஆரம்பித்து கொடுத்துட்டாரு. ஆனால் அது யூடியூப்புங்க எனக்கே தெரியாது. அப்புறம் ஒரு நாள் தோண்டி பார்த்தா என் பேரில் ராஜன் டேவிட்னு யூடியூப் சேனலே இருக்குது. அப்போது ஒரு சர்வீஸ் பண்ண அதை லோட் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்குள்ள அது எடிட்டிங்னா என்ன, தம்ப்நெயில்னா என்ன, ஷார்ட் வீடியோனா என்ன, ஃபுல் வீடியோனா என்ன, அவர் வீடியோனா என்னங்கிறது ஒன்றுமே தெரியாது. சில நண்பர்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க நம்மளை கிண்டல் பண்ணாங்களே தவிர சப்போர்ட்டிங் பண்ணலை. இருந்தாலும் கடவுள் சொல்லியிருக்காங்க, போராட ஆரம்பித்து இப்போ ஒரு 20% நானே எடிட்டிங்கு, தம்ப்நெயிலிங்கு, 1 நிமிஷம் வீடியோ, 15 மினிட் டைமிங் வீடியோங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30% கற்றுக்கிட்டேங்க. இப்போது நீயே எடிட்டிங் பண்ணி எங்கள் சோபா செட்டப் போடு, எனக்கு சோபா யூனிட்டில் நல்ல லிங்க் இருக்குது, எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது, நம்ம கடவுளுக்கு பயந்து உண்மையாக செய்வோம், கடவுள் ஆசீர்வதிப்பாருன்னாரு. சரி, நேற்று பேசினார். சரி, நான் செய்து பார்ப்போன்னு இது முதல் முயற்சி. அவருக்கு ஆஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருக்குது. அட்ரஸ் அவர் ஃபோன் நம்பர் தான் கொடுப்பேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. அவர் ஓரளவு வெல் செட்டில்டான ஃபேமிலி, நல்ல மனுஷன், வசதியானவர். என்கிட்ட உழைப்பு இருக்குது,
அந்த தொழில் சம்பந்தமான டிகிரி ஹோல்டரில் எக்ஸ்பீரியன்ஸான டிகிரி இருக்குது. எந்த சோஃபா செட் கேட்டாலும் பார்ட்டாக பிரிச்சுருவேன். அதை ரீஅசம்பிளியும் பண்ணிடுவேன். ஒரு சோஃபா செட் எப்படி ரெடி ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உதாரணத்துக்கு எந்த பெரிய சோஃபா கம்பெனியாக இருந்தாலும் ஒரு அசம்பிளர், அதாவது பல ரா மெட்டீரியலை வாங்கி ஒர்க்கர்ஸை வச்சு ரெடி பண்ணி அவங்க கம்பெனி பேர் போட்டு விற்பாங்க, அவ்வளோதான். இப்போது அதில் என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 7 வகையான ரா மெட்டீரியலில் ஒரு சோஃபா ரெடி ஆகுதுங்க. ஒரு தமாஷா நான் மார்க்கெட்டிங்கில் சொல்லுவேன், நம்ம உடம்புங்க இதில் பனியன் போடலாம், ஷர்ட்டு போடலாம், சஃபாரி போடலாம், கோட்டு போடலாம். அது போடும்போது விலையும் ஜாஸ்தி, மதிப்பு ஜாஸ்திங்கிற மாதிரி சோஃபாவில் வந்து கிளாத் வைஸின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாயிலும் கிளாத் இருக்குது, 200 ரூபாயில் இருக்குது, 500 ரூபாயில் இருக்குது, ஏன் 1000 கூட இருக்குது, ஒரிஜினல் லெதர் கூட இருக்குது. இது எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட்டும் இருக்குது. இப்போ 350 ரூபாய்க்கு ஒரு வெரைட்டி கிளாத் இருக்குதுன்னா, நல்ல ஜிஎஸ்எம் நல்லாயிருக்கும். அதை 2 மீட்டர் வெட்டி போட்டிங்கன்னா அது ஒரு வெயிட் இருக்கும். அதோட டூப்ளிகேட்டை வெட்டி போட்டிங்கன்னா அது ஒரு வெயிட் இருக்கும். ஸோ அதனுடைய குவாலிட்டி தன்மைகளை கம்மி பண்ணி போடுவாங்க. ஒவ்வொரு கடைக்காரங்களும் நான் சீப்பாக கொடுக்குறேன், நான் சீப்பாக கொடுக்குறேன், நான் சீப்பாக கொடுக்குறேன்னா, சீப்பாலாம் யாரும் கொடுத்தா அவங்க சீப்பாக போயிடுவாங்கங்க. 1 வாங்கினா 2 ஃப்ரீ, அதெல்லாம் கதைங்க. ஏன்னா படித்த உலகம், நம்ம படிக்கிறனாலும் படித்தவங்களோட பழகுறோம். உள்ளதுன்னு சொல்லு. ஒரு சேல்ஸ் ஐயா எனக்கு சொல்லி தந்தார், வாயில் பொய், கையில் பையி, கழுத்தில் டையி, இதான் சேல்ஸ்மேன் வேலைம்பாங்க. இல்லை, பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தால் அமைதியாயார். உனக்கு முன்னாடி இருக்கவங்க உன்னோட புத்திசாலின்னு நினச்சிக்கோ. உண்மையில் அதுதாங்க. எல்லா மனிதருக்கும் மனச்சாட்சி இருக்குங்க. நம்ம செய்கிற தொழிலில் எனக்கு என்ன லாபம் கிடைக்கி, இது கிடைச்சாதான் நான் செய்ய முடியும்னா, நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கணும். அந்த வாங்குறதுனால எங்களுக்கு ஒரு லாபம் கிடச்சி நாங்களும் ஆசீர்வாதம் இருக்கணும். ஸோ 2 பேருமே சந்தோஷமாக இருந்தால் தான் அது வாழ்வியலை தவிர, நான் சீப்பாக கொடுக்குறேன்னா பொய்ன்னு சொல்லக்கூடாது. சீப்பாக கொடுக்கவும் முடியாது. எனக்கு நியாயமான மார்ஜினை வச்சு நானும் எனது நண்பரும் பேசியிருக்கோம். இதை இந்த யூடியூப் சேனலில் நம்ம ஒரு ஆன்லைனாக யூஸ் பண்ணி பார்ப்போமே முயற்சி. எனக்குன்னு ஒரு சர்வீஸ் செட்டார் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஷாப் இருக்குது, அவருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஃபைனான்ஸ் சப்போர்ட் இருக்குது, பேங்க் சப்போர்ட் இருக்குது. சரி, முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு இந்த சோஃபா ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது சென்னை முழுவதும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்க முடியும். இந்த சோஃபாவில் என்ன ஃபால்ட் வந்தாலும் டெக்னிக்கல் ரீதியாக எனக்கு தெரியும், நான் வந்து பார்த்து கொடுத்துருவேன். உங்கள்கிட்ட பழசு இருந்தாலும் அதை நாங்கள் எடுத்துக்கிடுவோம். அது ரொம்ப 15 வருஷம் 20 வருஷம் சோஃபா இருந்தாலும் எடுத்துக்கிடுவோம். இல்லை புது மாடலாக இருந்தாலும் எடுத்துக்கிடுவோம். இல்லைங்க இது கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இது எங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறேன், இல்லைனா ஃபார்ம் ஹவுஸ்க்கு அனுப்புகிறனாலும் அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். எங்களால் முடியும். ஏன்னா எங்களுக்கு டெக்னிக்கல் தெரியும். 2 ஒர்க்கர்ஸ் வரல, 2 சப்போர்ட்டு வரலன்னு கவலையே வேண்டாம். அவங்க வரலன்னா நான் இறங்கி செய்வேன். ஸோ எனக்கு கடவுள் கொடுத்த கிருபை இருக்குது, ஞானம் இருக்குது, என்னால் செய்து தர முடியும், டெலிவரி கொடுக்க முடியும். புது ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை. நீங்கள் சென்னையில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சோஃபா செட் வாங்கினா இந்த ஃபோட்டோக்குள்ளே வர சோஃபா செட்டை கேளுங்க. அவருடைய நம்பர் தருவேன், அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் ரேட்டு சொல்லுவார். நீங்கள் புக் பண்ணிட்டுனா டெலிவரி நான் வந்து பண்ணிவிடுவேன். உங்களுக்கு வாங்கினதுக்கு பிறகு எலி கடிச்சிட்டு, நாய் கடிச்சிட்டு, இதை இயற்கையாக ஏதாவது டேமேஜ் ஆகிட்டானாலும் கூட அதை வந்து எங்களால் உடனே சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டெக்னிக்கல் தெரியும். அதை நாங்கள் வந்து பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கு மேலே கடவுள் எங்களையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாக. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.